நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் வசனம் 7. 2 Timothy chapter 1 verse 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதின கடிதத்துல தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஆவி எப்படிப்பட்டது? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ளதா இருக்கு. அப்படிப்பட்ட சிந்தையே நமக்குள்ளார வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு. பயம்னு சொல்லப்படும் போது அது அடிமைத்தனத்தின் ஆவின்னு சொல்லிட்டு நாம கடந்த நாட்கள்ல பார்த்திருக்கிறோம். அப்படி அடிமைத்தனமானது பாவத்துல காணப்படுகிறதா இருக்கு. அந்த பாவமானது மாம்சத்துல வாசம் செய்கிறதா இருக்கு. அப்போ ஒருத்தருக்குள்ளார பயத்தின் ஆவி ஆளுகை செய்துனா அவங்களுக்குள்ளார மாம்சமே தலை தூக்கினதாக இருக்கு. அதாவது மாம்சத்தின் கிரியைகளை ஆளுகை செய்கிறதாக இருக்கு. அந்தபடியா இருக்கும்போது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் எப்படி வரும்? நம்மள அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளார சிக்க வைக்கணுங்கிறது தான் சாத்தானுடைய குறிக்கோளா இருக்கு. நம்ம மாம்சத்தின் பிரகாரம் நடத்தப்படும் போது இந்த பயத்தின் ஆவியே நமக்குள்ளார செயல்படுகிறதா இருக்கும். அந்த ஆவி நமக்குள்ளார ஆளுகை செய்யக்கூடாதுன்னா நாம ஆவிக்குரிய மனுஷன்ல பலப்படுகிறவர்களாக இருக்கணும். இந்த ஆவிக்குரிய மனுஷன்ல எப்படி பலப்பட முடியும்? எப்படி மாம்சத்திற்கு நாம சாப்பிடுகிற உணவு பலத்தை கொடுக்குதோ அதே போலதான் நம்முடைய ஆவிக்கு ஜீவ வார்த்தை என்னும் மன்னாவை போஷிக்கும் போது நமக்குள்ளார இருக்கிற உள்ளார்ந்த மனிதன் புதுப்பிக்கப்படுறான். அதன் மூலமாக ஆவியினால நடத்தப்படுகிறவர்களாக நாம காணப்படுவோம். அப்படி ஆவியில பலப்பட்டவர்களாக நாம காணப்படும் போது பயத்தின் ஆவி நமக்குள்ளார ஆளுகை செய்ய முடியாது. அதனால்தான் ரோமர் 8வது அதிகாரத்துடைய துவக்க பகுதிகளில் பவுலடியார் தெளிவா ஆவினால நாம நடத்தப்படும் போதே கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறோங்கிறத சொல்லியிருக்கிறாரு. முக்கியமா அந்த அதிகாரம் 5வது வசனத்துல, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி மாம்சத்தின்படி நடக்கும் போது பயத்தின் ஆவியானது நமக்குள்ளார ஆளுகை செய்யும். நாம எந்த காரியத்தை செய்யும் போதும் அது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி நமக்குள்ளார இருக்கிற சமாதானத்தை போக்கடிச்சு பயத்துல நம்மை பின்தங்க செய்யும். ஆனா ஆவினால் நடத்தப்படும் போது நாம பலமுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து கொள்வோம். தெளிந்த புத்தியானது தேவ ஆவினால நமக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கு. அந்த தெளிந்த புத்தி இல்லாம இன்றைக்கு அநேகர் கஷ்டப்படுறாங்க. இதற்கு காரணம் ஆவிக்குரிய காரியங்களை விட மாம்சத்திற்குரிய காரியங்களை நாட்டம் இருப்பது. அப்ப பயமுள்ள ஆவி நமக்குள்ளார ஆளுகை செய்யும் போது நாம எந்தபடியான மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிறோங்கிறத நாம நிதானிச்சு பார்க்கணும். மாம்சத்திற்குரிய காரியங்கள்னு எதெல்லாம் சொல்லலாம்? கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்த்தோம்னா நமக்கு மாம்சத்தின் கிரியைகள் பட்டியலிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கும். இந்த மாம்சம் தலை தூக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னா பெருந்திண்டி, சோம்பேறித்தனம், மாம்சம் மெச்சிக்கிற காரியங்களை பார்க்கறது, அதாவது சோசியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட், ஆடல் பாடல்னு மனம் போன போக்குல வாழும் போது அது மாம்சத்தின் கிரியைகளுக்குள்ளார போகிறதாக இருக்கும். அதே ஆவிக்குரிய மனிதன் ஆளுகை செய்யணும்னா கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல அவரோட ஜபத்தினால ஐக்கியப்படணும். நமக்கு துணையாளராக தந்தரப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு செவிசாய்ப்பவர்களாக இருக்கணும். இந்தபடியா இருக்கும் போதே ஆவிக்குரிய மனிதன் எழும்பி ஆளுகை செய்ய முடியும். ஆனா அதற்கு நாம இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்படி நாம இடம் கொடுக்கலனா நமக்குள்ளார தேவன் கொடுத்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி ஆளுகை செய்கிறத காட்டிலும் பயத்தின் ஆவி ஆளுகை செய்கிறதாக இருக்கும். அப்போ இந்த நாள்ல நம்மை நாமே நிதானிச்சு பார்த்து நாம எதற்கு அதிகமாக இடம் கொடுக்கிறோம்? இந்த உலகத்தின் இச்சைகளால ஈர்க்கப்படுகிற மாம்சத்திற்குரிய காரியங்களுக்கா, தேவனை பற்றி கொள்கிற ஆவிக்குரிய காரியங்களுக்கா? இதை நாம ஆராய்ந்து பார்த்தாலே நமக்குள்ளார எது ஆளுகை செய்துன்னு புரிந்து கொள்ள முடியும். அப்படியாக தேவனுக்குரிய காரியங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை நாளுக்கு நாள் புதுப்பிக்கும் போது நமக்குள்ளார தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வாரு. அந்த ஆவியானவர் துணை கொண்டு நாம மாம்சத்தின் காரியங்கள்ல இருந்து வெளியே வரலாம். இதே 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 14வது வசனத்துல பார்த்தோம்னா, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள். இங்க பவுலடியார் தீமோத்தேயுக்கு நற்பொருள்னு சொல்றத இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்துல பார்க்கும்போது ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு.
அந்தபடியாக தேவனுடைய வசனங்களை நாம கைக்கொண்டு தேவ ஆவியினால் நடத்தப்படும் போது நாம ஆவியில பலனடைந்தவர்களாக பயத்தின் ஆவிய புறம்பே தள்ளக்கூடியவர்களாக இருப்போம். இதை அறிந்து கொண்டு நாம செயல்படணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஆவிக்குரிய மனிதனை அதிகமாக போஷித்து பயத்தின் ஆவிய புறம்பே தள்ளி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுக்குள்ளார பயத்தின் ஆவி ஆளுகை செய்யாம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி ஆளுகை செய்வதற்கு மாம்சத்திற்குரிய மனிதனை நாங்கள் மட்டுப்படுத்தி உள்ளார்ந்த ஆவிக்குரிய மனிதனை வளர்க்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக பல நேரங்கள்ல மாம்சத்தின் இச்சைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து பயம் என்னும் அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளார சிக்கொண்டு போகிறோம் தகப்பனே. அப்படியான ஆவியிலிருந்து விடுதலை பெற்று ஆவியினால வழிநடத்தப்படுபவர்களாக உம்முடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. ஆம் ராஜா, அந்தபடியாக ஆவிக்குரிய மனுஷன்ல பலப்பட்ட பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உடையவர்களாக நாங்க காணப்படுவதற்கு தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தர்லுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.